கேரளா மக்களுக்கு, அவருடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு செய்தியே நம்ம தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களிருந்து வரப்போது. மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான செய்தி ஒன்று வெளியாயிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் 2500 ரூபாய் கிடைக்க போகுது அப்படிங்கிற விஷயங்களை இப்போ ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த எல்லா இடத்துலையும் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே போய் பார்த்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்குது. அதை விட முக்கியமான இன்னொரு விஷயம், பரந்தூர் விமான நிலையத்தை குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வரப்போகுதுன்னு வர சொல்லியிருக்காங்க. இவ்வளோ வேகமாக போகிறத ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ஏன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை செயல்படுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் ஆகும்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஒரு 3, 4, 5 நாட்கள் ஆச்சாருன்னு எனக்கு தெரில. ஆக்சுவலாக கரெக்டாக தெரியல. அதுக்குள்ளே எல்லாம் உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சார். அதுதான் தமிழக முதலமைச்சர் சொன்னதே பார்த்தீங்கன்னா குதிரையை விட வேகமாக செயல்படுடைய அரசு அப்படின்னு தான் சொன்னார். இப்போ அதனுடைய இது பார்த்தீங்கன்னா டே பை டே ஒவ்வொரு மாவட்டங்களையுமே எவ்வளோ துரிதப்படுத்தி நிறைய வேலைகள் பண்ணிகிட்டு இருக்கிற முக்கியமான விஷயம் பார்த்துட்டு இருக்கோம். முக்கியமாக இந்த போதை பொருள் தடுப்பு தான் அவருடைய முக்கிய குறி. ஆனால் இளைஞருடைய வாழ்க்கையை வீணாகக்கூடாதுங்கிற அந்த ஒரு கண்டிஷனில் தான் அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒரு ஆர்டர் போட்டது ஒரு விஷயம் இருக்குது. சில சம்பவங்கள் சென்னையில் நடந்திருக்கு. வேலைச்சேரியில் பார்த்தீங்கன்னா இந்த 439 மது பாட்டில் பதுக்க வச்சு அவர்கள் இந்த கள்ளத்தன்மை விற்கப்பட்டது ஒரு விஷயம். காலையிலேயே ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது மாதிரி அலோட் பண்ணுறது இந்த பாரில் நிறையா சம்பவம் நடந்துட்டு இருக்கு. நுங்கம்பாத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ப்ரைவேட் பாரில் நிறையா விஷயங்கள் அன்டைமில் சேல்ஸ் பண்ணுறது, உள்ளுக்குள்ளே ஆட்களை குடிக்க விட்டு பண்ணுறது, அப்படி நிறையா பாரில் இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கு. அவர் சொன்னதே பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட டயத்தில் ஆரம்பித்து அந்த டயத்துக்குள்ளே முடிக்கணும். அதுக்கடையில் எக்ஸ்ட்ரா டைம் யாருமே உள்ளே அலோவ் பண்ணக்கூடாது, கள்ள சந்தையில் விற்கக்கூடாதுங்கிறத மிகப்பெரிய ஒரு சிட்டாக ஒரு ஆர்டர் போட்டது இருக்குது. பார்த்தீங்கன்னா திருவொற்றியூரில் காலையில் ஒரு 6 மணிக்கே பாரில் மக்கள் போய் உட்காந்து ஜாலியாக டிஃபன் இட்லி சாப்பிட்றது மாதிரி தண்ணி பாட்டில் அவங்க வச்சு அடிச்சிட்டு ஒரு சம்பவம் வருது. துணிந்த ஒரு இளைஞர் அதை ஃபோக்கஸ் பண்ணி வெளியுலகத்தை கொண்டு வந்திருக்காரு. இப்போ அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு நம்ம இந்த நேரத்தில் அவருக்கு ஒரு பாராட்டுதல் நம்ம சொல்லியதே திரும்ப. ஏன்னா ஆட்சி மாற்றம் வந்தாச்சு, தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் நிறைய ஸ்ட்ரிக்டாக ஆட்டு போட்டிருக்காங்க. இளைஞர் வாழ்க்கை ரொம்ப முக்கியம்னு சொல்லும் போது நீங்கள் குடும்பத்தை விட்டுட்டு காலைல வேலைக்கெல்லாம் போகிறத விட்டு வீட்டிலேருந்து நேராக 6 மணிக்கே தண்ணி அடிக்கிறீங்கன்னா என்னப்பா இதுன்னு சொல்லி பார்த்தா உள்ள ஏகப்பட்ட பேர் தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. நமக்கே அந்த வீடியோ பார்த்தோம்னா ஷாக்காக இருக்குது. பட் அது துரித நடவடிக்கைன்னு சொல்லிட்டு அவர் நேராக அதை ஒரு வீடியோ ஷூட் பண்ணி வெளியில் விட்டார். இது காவல்துறை ஆணையர்களுக்கு போய் ரொம்ப சிவியரான ஆக்ஷன் எடுக்கப்படும். காவல்துறை டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் கமிஷனர் அவர்களுடைய பார்வைக்கு போய் திருவொற்றியூருடைய ஆய்வாளர் மீது நடவடிக்கைப்பட்டு சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஒரு சமூகம் நடந்திருக்கு. ஏன்னா அவர் சொல்கிறதே பார்த்தீங்கன்னா நம்ம சரியான இளைஞர்கள் வழிநடத்தி கொண்டு போகணுங்கிறதா முக்கியமான ஒரு எண்ணம் தமிழக மனுஷன் இருக்குது. இப்போ எல்லா பேரும் இந்த சட்டம் ஒத்துழைத்தால் அவர்களை பயப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் இப்படி அசால்ட்டாக விட்டால் காலைல 6 மணிக்கே வந்தாங்கன்னா நைட் 12 மணிக்கெல்லாம் குடிச்சிட்டு அங்கேயே படுத்து தூங்கிடுறாங்க. வீட்டுக்கே போகிறதில்ல நிறையா பேரில் அதான் நடக்குது இப்போ. ஸோ இப்போ அது சென்னையை தவிர காவல்துறை சம்மந்தப்பட்ட 12 மாவட்டங்களில் இம்மிடியட்டாக துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டு 460க்கு மேற்பட்ட மது பாட்டிலை சீஸ் பண்ணியிருக்காங்க. அன்டைமில் 12 மணி வரைக்குமே பார் திறந்துருந்து குடிச்சிட்டு அங்கேயே இருக்கிற சம்பவங்கள் நிறையா நடந்திருக்கு. முக்கியமாக சென்னையில் நிறையா நடக்குங்கிறத ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமா பார்க்குது. நான் இன்னொரு விஷயம் நேரத்தில் சொல்லிக்கல விரும்புகிறேன். சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் போக முடியாத இடங்கள் நிறைய இருக்குது. அந்த கட்டடம் கட்டி போட்டு பார்த்தா பாலடைஞ்சு போய் நிறையா இருக்கிற விஷயம் நம்ம பார்க்க முடியுது. அங்கே போய் பாட்டிலெல்லாம் வாங்கி வச்சுட்டு அங்கே போய் உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு பாட்டிலை தூக்கி போட்டு அந்த இருட்டுக்குள்ளே வர்ற சம்பவங்களை பார்க்கும்போது அந்த போய் நடக்கிறதுக்கே பயமாக இருக்குது. நிறைய பெண்கள் சொல்கிற விஷயங்கள் நம்ம நிறையா இருக்குது. இது சென்னையிலேயே வேலைச்சேரிலேருந்து இந்த மீன் மார்க்கெட் இருக்குல்ல ஒன்று, இங்கே நம்ம எக்மோர் எதிரில் அந்த இடங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பறக்கும் ரயில் திட்டத்தில் கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ எம்டி இடங்கள் பார்த்தா அவ்வளோ இடங்கள்ல இதெல்லாம் முக்கியமாக காவல்துறையுடைய கண்காணிப்பு இப்போ துரிதமாக நிறைய வேலைகள் போயிட்டுருக்கு, செய்திகள் போயிட்டுருக்கு. பட் இது தவிர இனிமேலும் இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் பார்கள் திறந்திருந்துப்பட்ட சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஸோ நம்மளுடைய காவல் ஆணையர் அபில் தினேஷ் அவர்கள் மிகப்பெரிய ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. 16 பேரை கைது செய்யப்பட்ட சம்பவம் இருக்குது. ஸோ இது நம்மளுக்கு நாமே ஒரு சட்டம் போடுறாங்க அப்படின்னா நமக்கு நாமே திருந்துறதுக்கு முயற்சி பண்ணணும். அரசு பின்னாடியே துரத்திட்டு இருக்க முடியாது இல்லையா? ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, நல்லா இருக்கிறது சொல்கிறாங்க போது குடும்பத்தில் நிறைய பேர் இப்போ குடிமுறையெல்லாம் நைட்டான பார் க்ளோஸ் பண்ணுறாங்க, தண்ணி கிடைக்க மாட்டேன்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. இதை பட் நிறைய பெண்கள் இங்கே சந்தோஷமாக இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஆர்டர் போட்டு ஸ்ட்ரிக்டாக ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இந்த போதைப் பொருளில் இந்த மது பாரில் இனிமேலாவது சென்னையை தவிர தமிழக இருக்கிற அத்தனை பேரும் கொஞ்சம் தானாக முன் டயத்துக்கு மூடி விற்பனை செய்யாமல் இருந்தால் சிறப்பாக இருக்குன்னு சொல்லி நான் விரும்புகிறேன் சார். ரெண்டாவது நீங்கள் ஒன்று கேட்டீங்க,
இப்போ திருச்சியில் வந்து டிவிகேவுடைய எம்எல்ஏ ரமேஷ் அவர்கள் வந்து சர்ப்ரைஸாக அரசு மருத்துவமனைக்கு ஒரு ரைடு ஒன்று போனாங்க. இப்போ என்ன நடக்குது, எப்படி இப்படி இருக்குது ஹாஸ்பிட்டல் நிலவரம் எப்படி இருக்குது? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெட்டே இல்லாமல் பேஷண்ட்டை அந்த பேசேஜில் தூக்கி படுக்க வச்சுருப்பாங்க. அடுத்த பெட்டு கிளீனாக தூக்கி போடுவோன்னு சொல்லிட்டு. பாத்ரூம் உள்ளேயே போக முடியாத அளவுக்கு இருக்கும், ஓகே. பட் இப்போ அதெல்லாம் இல்லாத அளவுக்கு ரமேஷ் அவர்கள் போய் துரிதமாக முதல்வருடைய நடவடிக்கையின் பேரில் அவருக்கு அறிக்கை வந்து அவர் போயிட்டு இப்போ திருச்சியில் ரமேஷ் அவர்கள் போய் நிறையா வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அந்த உள்ளுக்குள்ள இருக்க டாக்டர்ஸில் மருத்துவ பேசி பாத்ரூம் டாய்லெட்டை போய் பார்த்துருக்காரு. இந்த மாதிரி இருந்தால் ஒரு பேஷண்ட் எப்படி போக முடியும்? பேஷண்ட்டுக்கு ஒரு அட்டெண்டர் போகணுன்னா எப்படி போக முடியும்? இதுலேயே பாதி டிசீஸ் வரும். நிறையா கூப்பிட்டு வச்சு அவர் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்த சம்பவம் இருக்குது. நாங்கள் இது மாதிரி தொடர்ந்து வந்து இமீடியட் ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிப்போனாங்க. இனிமேல் அரசு மருத்துவமனை வந்து தனியார் மருத்துவம் மாதிரி தெளிவாக இருக்கணும். உங்களுக்கு என்ன தேவை எங்ககிட்ட கேளுங்க, நாங்கள் முதல்வர் பார்வையை கொண்டு போகிறோம், உங்களுக்கு வசதியில் ஏற்படுத்தி தரேன்னு சொல்லி ரமேஷ் அவர்கள் இப்போ வந்து இமீடியட் ஆக்ஷன் எடுத்த ஒரு விஷயம் பரபரப்பாக பேசப்பட்டு தொடர்ந்து மற்ற எம்எல்ஏக்களும் ஆஸ்பத்திரிகளில் போயிட்டு இந்த சர்ப்ரைஸாக விசிட்டில் இனிமேல் சொல்லியே போகிற மாதிரி இருக்காங்க. இது தவிர ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுங்கிறதே பார்த்தா ஏழைகளுக்காக உருவாக்கப்பட்டது. ப்ரைவேட்டில் நீங்கள் போக முடியாது. போன உடனே 50,000 கட்டுங்கம்மா. எங்கே போகிறது? அவங்க ஒரு 1000 2000 வச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வர்றாங்க. அங்கே உடனே சரியெல்லாம் ஒரு பார்த்தா எமர்ஜென்சிக்கு போவாங்க, நார்மலாக ஓபிக்கு போவாங்க. நிற்க முடியாது, உட்காரதுக்கு இடம் இருக்காது, சேர் இருக்காது. இந்த பேஷண்ட்டை கூட்டு போய் நிற்க வச்சா அந்த வீல் சேர் ஒன்று இருக்கும், ரொம்ப முடியாத அளவுக்கு இதை ஸ்ட்ரெச்சரில் வச்சு கொண்டு போவாங்க. இந்த வீல் சேருக்கும் ஸ்ட்ரெச்சரில் வச்சு கொண்டு போகிறதுக்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அட்டண்டர்ஸ் வந்து பணம் கொடுத்தா தான் வீல் சேரை கொண்டு வந்து உட்கார தள்ளிட்டு போகிறாங்க, ஸ்ட்ரெச்சரில் வச்சு கொண்டு போகிறாங்க. பணம் இல்லைங்கிறத வச்சு அப்படி நிப்பாட்டி வச்சுட்டு அதான் இங்கே தான் டாக்டர்ஸ் இருப்பாங்க வாங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க சார். இதை நிறைய நானே நேரில் பார்த்துருக்கேன் பல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். ஸோ இது வந்து ஏழைகள் வர்றதே வந்து நோய் குணப்படுத்திட்டு போகிறதுக்கு அவங்களே கடன் வாங்கிட்டு வர்றாங்க. அந்த நேரத்தில் வந்து காசு கொடுத்தா தான் வீல் சேரில் கூட்டு போய் ஸ்ட்ரெச்சரில் கூட்டு கொண்டே இந்த வார்டில் கொண்டு நான் போய் போடுவேன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் சம்பளம் தருது இல்லையா? கவர்மெண்ட்டு ஸ்டாஃப் நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க ஒரு நோயாளி உங்களை நம்பி வர்றாங்கன்னா நீ அந்த காசு வாங்கி என்ன பண்ண போகிறீங்க? 50 ரூபா 100 ரூபாய் என்ன பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு அவர் கடன் வாங்கி வேறு வழி இல்லாமல் கொடுத்துட்ருக்காங்க. பட் இது தவிர டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவர்களை கூட்டு போய் வீல் சேரில் ஸ்ட்ரெச்சர்லேயே கொண்டு வச்சு வெளியில் வரை கொண்டு வந்து விட்டுட்டு போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை வரும்போது அதற்கும் காசு தர முடியாத சூழ்நிலை இருப்பாங்க. பக்கத்து வீட்டில் பழகிருப்பாங்க தெரியுமா உங்களுக்கு? நாங்கள் போயிட்டு வர்றோன்னா அவங்க காஃபி பால் கொடுப்பாங்க, அவங்ககிட்ட ஒரு 100 200 வாங்கிட்டு போகிற சூழ்நிலையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். ஸோ இந்த சம்பவங்கள் எல்லாம் அந்த அரசு மருத்துவம் நடக்கக்கூடாதுங்கிறது முதல்வருடைய மிகப்பெரிய ஒரு கட்டளை. அதன் பிறகு வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து திருச்சி எம்எல்ஏ ரமேஷ் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. உண்மையிலே வரவேற்கத்தக்க விஷயமாக நான் பார்க்குறேன். இது தவிர இன்னும் ஒரு சிறப்பான ஒரு விஷயம், இளைஞர்களுடைய வாழ்க்கை படித்தவர்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணவர்களுக்கு ஒரு உதவித்தொகை தர மாதிரி விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவர்கள் அவங்களுக்கு வேலையை உருவாக்கி தரணும். ஸோ அப்படிங்கும்போது கவர்மெண்ட் வேலைக்கு வந்து ஒரு பக்கம் அதுக்கு வேண்டிய வேலை எக்ஸாமு போக்குவரத்து இளைஞர்களுக்கு வாய்ப்பு வருதுன்னா இது தவிர வேறு கம்பெனிஸ் ப்ரைவேட் கம்பெனிஸு இப்போ வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் முதலீடு பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம தமிழ்நாட்டில் முதலீடு பண்ணி ஒரு ஃபேக்டரி அமைக்க நிறைய விஷயங்கள் இருக்குது. அது சம்பந்தமாக முதல்வர் விஜய் அவர்கள் வந்து இப்போது வெளிநாட்டிலேருந்து வந்து தொழில் செய்பவர்களை கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங் பண்ண ஒரு விஷயம் இருக்குது. அதன் மூலமாக நிறைய பேர் ஃபேக்டரிஸ் ஆரம்பித்ததுன்னா படித்த இளைஞர்கள் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு வரும் உங்களுக்கு. அது சம்மந்தமான ஒரு விஷயத்தை வந்து இப்போ நம்மளுடைய தமிழக முதல்வர் எடுத்துகிட்டு இருக்காங்க. இது இளைஞர்களுக்கு வந்து மிகப்பெரிய சந்தோஷமான செய்தியாக இருக்கும் தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஒன்று கேட்டிங்க, இந்த பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி சொன்னீங்க. ஏற்கனவே வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து பரந்தூர் மாநிலத்தில் தான் பரப்புரை நிகழ்ச்சி மக்கள் மத்தியில் போய் காரசாரமாக பேசின ஒரு சம்பவம் இருக்குது. அவருடைய வீடியோ நீங்கள் பார்த்தா தெரியும். அப்போது ஏர்போர்ட் வந்து இந்த இடத்துல வரணுங்கிற அளவுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லப்படாத ஒரு தகவல். பட் எங்கே உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது, எந்த வசதி இருக்கோ நீங்கள் பண்ணிக்கலாங்கிறத தமிழ்நாடுடைய அரசில் கொடுக்கப்பட்ட ஒரு சாய்ஸ். இப்போ பரந்தூர் மக்கள் வந்து எங்களுடைய வாழ்வாதாரமே போய் நிறைய வீடுகள் போய் விவசாய இடம் நிறையா இருக்குது. இங்கே விவசாயிகள் பாதிக்கப்படும். அப்படிங்கும்போது இது வரைக்கும் செயல்பட்ட அந்த வேலைகள் அப்படியே இருக்கட்டும். இனிமேல் வந்து வேலைகள் ஆரம்பிக்காத அளவுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பிளான் பண்ணுவோம் அப்படிங்கிற சொல்லி இது வரைக்கும் யார் இடம் கொடுத்துருக்கா, கொடுக்க முடியாமல் யார்கிட்ட வந்து இடங்கள் வந்து கம்பல்சரியாக வாங்கப்பட்டது, இனிமேல் யார் கொடுக்கறது விருப்பப்படுறாங்க, இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அதிகாரிகள் கூப்பிட்டு ஒரு விசாரணை பண்ண சொல்லியிருக்காங்க தமிழக முதலமைச்சர். ஏன்னா பரந்தூரில் இன்கேஸ் வந்ததுன்னா நிறைய இடங்கள் போகும், இப்போ நிறைய அவங்களுடைய வீடுகள் பறி போகும். ஸோ விவசாய இந்த இடங்கள் வந்து சுத்தமாக காலியாகும். விவசாயிகள்லாம் என்ன பண்ண முடியும்? நீங்கள்
ஸோ அதை வந்து தமிழக முதல்வர் அங்கே ஏற்கனவே பேசின ஒரு சம்பவம் இருக்குது. இப்போ அதனுடைய வேலைகளில் வந்து நடந்த வரைக்கும் நடந்ததை இருக்கட்டும், இனி மேற்கொண்டு என்னன்றதை அதிகாரிகள் வச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு போகணுங்க. அது ஒரு சிறப்பு விஷயமா நான் பார்க்கப்படுறேன் சார், இந்த பரந்தூர் நிலையத்தை வந்து. அது மாதிரி நிறைய பேர் மேலே கேஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க ஆக்சுவலாக. எஸ் அந்த சம்மந்தப்பட்டவர்கள், ஏன்னா இங்கே போராட்டம் பண்ணாங்க நிறைய பேர் வந்து இங்கே வந்த எங்களுடைய வாழ்க்கை போயிரும்ன்ற அளவுக்குலாம் பண்ணும்போது நிறைய கைது செய்யப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, பரந்தூரில் தான் விமான நிலையம் அமைக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அவங்கள ஃபோர்ஸ் பண்ணலை. இங்கே வந்து நாங்கள் ஒரு விமான நிலையம் அமைக்கிறோம், நீங்கள் எந்த இடம் காமிச்சாலும் எங்களுக்கு ஓகே, பரந்தூரில் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணல அப்படிங்கிறதையும் அவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க. எஸ் அதனால தான் வந்து இப்போ அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல மக்கள் பாதிக்காத அளவுக்கு இருந்தால் பரவாயில்ல, பாதிப்பு வந்து சொல்கிறாங்க இல்லையா. அப்போ அதற்கு வேண்டிய இன்னும் இடங்கள் வேறு எங்கே வாங்க முடியும், எந்த இடம் இருக்குங்கிறத வந்து அதிகாரிகிட்ட வந்து முதலமைச்சர் வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணி முடிச்சிருக்காங்க. பரந்தூர் மக்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம், அடுத்த கட்ட அந்த ஆக்ஷன் எடுக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் நீங்கள் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் தொகை 2500 ரூபாய் சொன்னீங்க. இப்போ நிதித்துறையில் வந்து முக்கியமான அதிகாரிகளாக கூப்பிட்டு உட்கார வச்சு தமிழக முதலமைச்சர் பேசின ஒரு விஷயம் இருக்குது. இப்போதைக்கு அந்த 1000 ரூபாய் வந்து கொடுக்க வேண்டிய விஷயங்களுக்கு அவர் போட்டாச்சு, போய் சேர்ந்துருச்சு. இன்னும் தகுதியான நபர்கள் யார் யார் அது முக்கியமாக எடுக்க சொல்லியிருக்காங்க. 2500 ரூபா நம்ம வந்து இப்போ அடுத்த கட்டத்துக்கு கொடுக்கணும். அப்போ அந்த நபர்கள் யார் யார், அந்த பெண்மணிகள் யார் யார், யார் யார் கஷ்டப்பட்டிருக்காங்க, யார் யார் தகுதியானவர்கள், இதுக்கு முன்னாடி யார் யார் பணம் வாங்கிட்டு இருக்கா, இதுக்கு மேற்பட்டவர்கள், அதாவது நிறைய வசதி வாய்ப்பு நிறைய கூட பணம் வாங்கிட்டு இருக்க ஒரு தகவல் வருது. இப்போ அவர்களுக்கு வந்து இந்த 1000 ரூபாய் தேவையில்லாத ஒரு விஷயம். 1000 ரூபாய் போகிறதுக்கான பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது முக்கியமாக பார்க்கப்படுது. அதனால் அந்த ஆய்வு குழுவை அமைச்சு ஆய்வு பண்ண சொல்லியிருக்காரு தமிழக முதலமைச்சர். அதாவது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வீடெல்லாம் வச்சிருக்காங்க, கார்லாம் நிறைய வச்சிருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலை, நிறைய பேர் குற்றம் சொல்கிறாங்க. சார் நாங்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப மிடில் கிளாஸாக இருக்கும், எங்களுக்கு சார் வர வேண்டிய பணம், ஆனால் வந்து எங்களுக்கு வராமல் எங்கள் ஹவுஸ் ஓனருக்கு வந்திருக்கு சார் பணம், அவங்க எத்தனை வீடு வச்சிருக்காங்க, அவங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய குளறுபடிகள்லாம் உள்ளே இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த குளறுபடிகள் ஒன்று இருக்குது. இதற்கு முன்னாடி இந்த வெள்ளம் வந்து பார்த்தீங்களா, ஃப்ளட்டு வந்து இல்லையா, அப்போ 5000 கொடுக்கப்பட்ட சம்பவங்கள் ஒன்று இருக்குது. வெள்ளம் வந்த இடத்துக்கு பாதிக்கப்பட்டவங்க 5000 போய் சேரலை. மாடியில் இருக்கிறவங்களுக்கு வெள்ளமே தண்ணியே வராத ஏரியாவுக்குலாம் 5000 போய் சேர்ந்துச்சு. இது எப்படிங்கிறத வந்து மக்களுக்கு தெரியும் எல்லாமே, அதனால் அதை போய் டீட்டெயில் எக்ஸ்போஸ் பண்ண அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த சம்பவம் நடந்துடக்கூடாதனால தான் தமிழக முதல்வர் அவர்கள் வந்து இந்த 2500 ரூபாய் கண்டிப்பாக கொடுப்போம், அதுக்கு தகுதியான நபர்களை ஒரு லிஸ்ட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டார். இப்போ அது வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ எடுக்கப்பட்டு இருக்கு. அது முதல்வர் கல்வி போனதுக்கு பிறகு இந்த 2500 ரூபாய் தொகை கண்டிப்பாக மகளிருக்கு வந்து சேரும், கவலையப்பட வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து நிறைய கொடுத்துருக்காரு, வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருக்காரு. இவ்வளோ வாக்குறுதிகள் கொடுத்துருக்கேன், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நிதி ஒதுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய டிஸ்கஷனும் எடுத்திருக்காங்க. ஏன்னா நிறைய வாக்குறுதிகள் பேக் டு பேக் கொடுத்துருக்காருல்ல, அதனால இப்போ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங் நடந்திருக்கதா சொல்கிறாங்க. அந்த முக்கியமான நிதித்துறையில் ஒரு மீட்டிங் நடந்திருக்கதா சொல்கிறாங்க. ஆமாம், கூப்பிட்டு உட்கார வச்சு ஃபுல்லாக பேசியிருக்காங்க. ஏன்னா அந்த முதல்வர் கையில் தான் இருக்குது. அதனால் வந்து நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு மக்களுக்கு என்னென்ன நம்ம தேர்தலில் கொடுக்கப்பட்டோமோ, அது கொடுக்கணும்னு சொல்லப்பட்டதோ அது எல்லாருமே நம்ம விரைவில் கொடுக்கணும். ஏன்னா ஒரு டைம் கேட்டிருக்காரு, அந்த டைம் ரொம்ப எடுத்துக்க மாட்டார். அதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் இப்போ நீங்கள் முதல்வர் வந்து எங்கேயுமே இல்லைங்க. சட்டசபை முடிஞ்சது, அடுத்த சட்டசபை கூட வரைக்குமே காலையில் கரெக்டாக வீட்டில் ஒரு வந்து எனக்கு தெரிந்து பார்த்தீங்கன்னா 8:30க்கெல்லாம் பிறப்பிட்டு அங்கே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. 9 மணிக்கெல்லாம் பிறப்பிட்டாரு. இங்கே 9:30 9:50 அந்த தகவல் இருக்குது உங்களுக்கு. தலைமைச் செயலகத்துக்கு 10 மணிக்கெல்லாம் அட்டன் வந்து கொடுத்துட்றாரு. அவரும் கையெழுத்து போடுறாரு, சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுறாரு, சாப்பிட்றாரு. அப்போ மற்ற எல்லா அதிகாரிகளையுமே வந்து முதல்வர் எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் நம்ம போகிறதுக்கு எல்லா அதிகாரிகளும் அந்த தலைமைச் செயலகத்தில் உள்ள ஸ்டாஃப்ஸ் அதை ரெடியாக இருக்காங்க. அப்போது தலைவன் சரியாக இருந்தால் தொண்டர்கள் சரியாக இருப்பாங்கிறதா ஒரு விஷயம். அது மாதிரி தமிழக முதலமைச்சர் சரியான நேரத்துக்கு வந்து வேலைகள் வந்து ஆரம்பிக்கும் போது மற்ற ஊழியர் எல்லாருமே சரியான முறையில் வேலைகள் சரியாக செய்வாங்க அப்படிங்கிறதுக்கு இப்போ தமிழக முதலமைச்சர் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கார். திரும்ப ரெஃபரன்ஸ் வந்து முதல்வன் படம் தானா, சுற்றி நம்ம அங்கே தான் போகும். இருந்தாலும் அதை விட அதை ஸ்பீடாக போயிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக உறுதியாக சொல்லிக்கலாம். நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு இருக்காருங்க, அத்தனை அதிகாரிகள் கூட்டி பேசப்பட்டு இருக்காரு. நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம்ல சார், முதல்வர் அவர்கள் வந்து இடம் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம சொல்லிட்டோம். ஆக்சுவலாக வந்துருச்சு, நம்ம வீடியோ வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா டிவி நியூஸ்ல அது வந்துட்டு இருக்கு. முதல்வர் வந்து இப்போ வீடு மாற போறாரு அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அதுக்கான செய்திகள் இப்போ வெளியே பரவலாக வந்துட்டு இருக்கு. சில முக்கியமான தகவல் நமக்கு வரதுனால நம்ம நேரில் எக்ஸ்க்ளூசிவாக சொல்லணுங்கிறது நமக்கு ஒரு ஆசை. நல்ல செய்திகள் நம்ம சொல்லணும், ஏன்னா நடுநிலை விஷயங்கள் பேசணும், முக்கியமான தகவலை நம்ம பகிர்ந்துக்கணும். ஏன்னா இப்போ தமிழக முதல்வர் வந்து அவர் வீட்டு நீலாங்கரையிலேருந்து பிறப்பிட்டு வர்றதுக்கே பார்த்தீங்கன்னா 17 கிலோமீட்ரு. ஸோ நேற்று வரைக்குமே பார்த்தா அந்த ஒன்வே தான் இருக்கும், மக்களை நிப்பாட்டி வச்சு போன சம்பவங்கள் தான் கடந்த எல்லா முதலையும் நம்ம பார்த்துருக்கோம்.
2-3 நாளாக தமிழக முதலமைச்சர் விஜய் வர்றதை பார்க்கும்போது அவர் பார்த்தாரு, ஆக நம்மளால மக்களுக்கு கஷ்டத்தை உருவாக்கக்கூடாது, உடனடியாக கூப்பிட்டு வச்சு போக்குவரத்தை அந்த சரி செய்ய சொன்னாங்க. இப்போ அதே ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து பொதுமக்கள் டிராவல் பண்ணுறாங்க, பஸ்ஸு காரு பைக்கு போகுது, இன்னொரு சைடு வந்து இந்த தமிழக முதலமைச்சருடைய அந்த கான்வே வந்துட்டு இருக்கு. இது வந்து அதான் மக்கள்கிட்ட போய் நிரந்தரமாக இப்போ உட்காந்துட்டாருங்க மனசில். எல்லாம் கஷ்டத்தை கொடுத்து முதல்ல போகிற வரைக்குமே ஒரு 10 நிமிஷம் முன்னாடி நிப்பாட்டிடுவாங்க. போகிற வரைக்கும் நிற்கிறாங்க. காலை என்ன அவசரத்துக்கு போவோன்னு தெரியாது. ஸ்கூலுக்கு போவாங்க, வேலைக்கு போவாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க, எவ்வளோ பேர் இருக்கும் கஷ்ட நஷ்டங்கள். அதை பார்த்தாரு நம்ம தமிழக விஜய் அவர்கள் பார்த்து தனியாக ஒரு லைன் போட்டு அந்த தனியாக ஒரு லைன் 2 லைன் நீங்கள் வந்து சென்டரில் வந்து அந்த ஒரு ரெட்டு ஒரு பைப் மாதிரி ஒன்று இருக்கும், தூக்கி வச்சிருங்க. லெஃப்ட் சைடு மக்கள் போயிட்டு இருக்கட்டும், நான் ஒரு பக்கம் போகிறேன், நான் ஒரு பக்கம் போகிறேன், நான் தான் அவர்கள், அவர்கள் தான் நான். இதுதான் அவர் சொல்கிறதே. இங்கே நான் ஒருத்தர் உட்காந்துருக்கேனே தவிர தமிழக மக்கள் 8 கோடி மக்கள் சார்பாக நான் உட்காந்துருக்கேன். அவர்கள் உட்கார்ந்தது மாதிரி அந்த இடம்ங்கிறத அவர் தெளிவாக சொல்கிறார். அப்போது இந்த ரோட்வே கூட பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த 17 கிலோமீட்டர் வந்துட்டு போகிறது கிட்டத்தட்ட வந்து 20 மினிட்ஸில் வந்துடலாம்னு வச்சுங்க. இருந்தாலும் மக்களுக்கு கஷ்டப்படாமல் இன்னையிலேருந்து அதை ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்காரு. இப்போ அதனால தான் நம்ம நேற்று ஒரு சிறப்பு செய்தியை சொன்னோம், போயஸ் கார்டன் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது, ஒரு தகவல் வந்துட்டு இருக்குன்னு. வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அதான் நேற்று கூட நம்ம ஒன்று சொல்லியிருந்தோம், இவ்வளோ சிரமத்தில் 17 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வர்றதை விட ஸோ நியர்பை வந்துட்டால் பெஸ்ட்டாக இருக்கும்போது தான் போயஸ் கார்டனில் வரதுக்கூடிய ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. அநேகமாக அந்த 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 செய்தி வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு நிறைய தகவல் வரும்போது நம்ம நேயர்களுக்கு சொல்லுவோம். ஸோ இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சிறப்பு செய்தியாக கேரளா வந்து இப்போ அங்கே ஒரு அமைச்சரவை இப்போ கூட போகுது. எப்படி நம்ம தமிழகத்தில் வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் அமர்ந்தாரோ அது மாதிரி அங்கே சட்டசபை கூடி காங்கிரஸ் கட்சி வந்து ஆட்சி அமைக்க போகுது. இப்போ அங்கே வந்து தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களை சிறப்பு விருந்தினராக அங்கே கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இப்போ இனிமேல் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் விட்டு டெல்லி வரைக்கும் போவார் பாருங்க நம்ம தமிழக முதலமைச்சர். ஸோ இப்போ அந்த கேரளாவுக்கு அவர் சிறப்பு விருந்தினராக போய் அவர்களுக்கு ஒரு மரியாதை செலுத்த போகிறாரு. இன்னொரு செய்தியும் இருக்குது கேரளா மக்களுக்கு. அதாவது நீங்கள் திரைப்படத்தில் பார்த்து விஜய் அவர்களை பார்த்துருப்பீங்க. கேரளாவில் அவருக்கு எந்தளவுக்கு ஒரு மாசு இருக்குன்னு தெரியும். கேரளாவில் இருந்து மக்கள் வந்து இங்கே தேர்தல் பிரச்சாரத்தை கலந்துக்கிட்ட விஷயங்கள் இருக்குது. அவருக்காக அங்கிருந்து வந்து நிறைய உழைத்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த எலெக்ஷனில் நிறைய பேர் வேலை செஞ்சாங்க கேரளாலேருந்து வந்து. எஸ், விரைவில் கேரளா மக்களுக்கு அவருடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு செய்தியை நம்ம தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களிருந்து வரப்போகுது. அது என்ன செய்திங்கிற ஓரளவுக்கு நமக்கு தெரியும். இன்னும் கரெக்டாக தெரிஞ்சதுக்கு பிறகு நேயர்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். கண்டிப்பாக அந்த செய்தி வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பயங்கரமான ஒரு ஹாப்பினஸ், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ரொம்ப சந்தோஷம். இங்கே ஒரு ஜெயிச்சிட்டாருன்னு ஒன்று அங்கே ஒரு பெரிய எல்லாம் ஏகப்பட்ட வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கே கொடி எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக ரேலி போக ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா நினச்சாங்க இது வந்து வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இல்லை தமிழ்நாட்டில் எங்கேயோ செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா அது தமிழ்நாடு கிடையாது, அது கேரளா. நிறைய பேர் ஷாக் ஆனாங்க, ஏன்னா கேரளாலாம் ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய விஜயோட கட் அவுட் அவரது வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி நடந்தது லாஸ்ட் டைமு. ஸோ கேரளாவில் வந்து மிகப்பெரிய ஃபேன்ஸ் அதிகம் விஜய் சாருக்கு. அதே மாதிரி 2 பெரிய ஹீரோக்கள் வந்து விஜய் சார் ஃபேனாக நடித்து ஒரு படமும் வந்துச்சு கேரளாவில். அவங்க பெரிய சீனியர்ஸ். அது என்ன படம்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். விஜய் அவர்கள் வந்து கேரளா மக்கள் தான் ரசிகர்கள் இருக்காங்கன்னா அங்கே இருக்கிற சூப்பர் ஸ்டார்களுடைய மோகன்லால் மம்முட்டி அவர்கள் கூட விஜயோட ஃபேன்ஸ். அவர்களே மம்முட்டி அவர்களோட இப்போ சொல்லியிருக்காங்க, முதலமைச்சர் வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அதனால் விஜய் அவர்கள்ன்ற ஒரு தனி ஒரு கிரேஸ் கேரளா மக்கள்கிட்ட இருக்குது. ஸோ நமக்கு வந்து சார் கேரளாவில் தான் நீங்கள் ரசிகர்கள் இருக்கான்னு சொல்ல வரீங்க. நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன், ஆந்திராவில் ரசிகர்கள் இருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? கர்நாடகாவில் ஆந்திராவில் இருந்து ஒருத்தர் வந்து தான் கவர்னர் மாளிகைக்கு முன்னாடி வந்து டிவியை கொடியை பிடிச்சிட்டு எங்கள் அண்ணன் எங்கள் தலைவர் விஜய் அவர்களை முதலமைச்சராக்குன்னு சொல்லி அங்கே ரோட்டில் வந்து கொஞ்சம் பயங்கரமான ஒரு சந்தோஷத்தை அவர் வெளிப்படுத்தின விஷயம் இருக்காது. அங்கே ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே இங்கே வெற்றி பெற்றாங்கன்னு சொன்ன உடனே விஜய் அவர்களுடைய ஃபோட்டோ எடுத்துட்டு அங்கே ஃபுல்லாக எல்லாருமே ஒரு பெரிய ரேலி போனாங்க. எஸ், ஜெகன்மோகன் ரெட்டி ஐயா கூட வந்து விஜய் அவர்களுக்கு தமிழக முதலமைச்சருக்கு வாழ்த்த சொன்னாங்க பதவியேற்ற உடனே. உங்களுக்கு அதை சொல்லலாம். அவருக்கு வந்து அதாவது இங்கே தமிழ்நாடை தவிர தென்னிந்தியாவில் கேரளா, ஆந்திரா, கர்நாடகாவில் அவ்வளோ பெரிய ஒரு ஃபேன் கிளப் இருக்குது உங்களுக்கு. அதை ஸோ ரசிகர்கள் பட்டாளமே இருக்குது. ரசிகர்கள் பட்டாளத்தை தாண்டி ஒன்று நடக்க போகுது, அது என்னங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்லலாம். கண்டிப்பாக சார், நிறைய ஒரு செய்தி இருக்குது கேரளா மக்களுக்கு. நான் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன் உங்கள்கிட்ட. கண்டிப்பாக ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸ் இருக்குது, அடுத்த வீடியோவில் பேசலாம். நன்றி சார். மேலும் பல என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கீழே கமெண்ட் செக்ஷனில் அவர் ரெகுலராக வர்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ரிக்வஸ்ட் இருந்ததுன்னா ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா சொல்லலாம். அவர் பார்வைக்கு போகும். நன்றி சார். நன்றி சார்.